ஆயுளையும் ஐஸ்வரத்தையும் அள்ளித்தரும் அபிராமி அந்தாதி. அதை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. சுப்பிரமணி ஐயர் அவர் இயற்பெயர். அவர் என்ன பண்றாருன்னா, பார்க்கும் பெண் அனைவரையும் அபிராமி அபிராமி சொல்லிட்டு காலில் விழுவாராம். சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் அபிராமி அபிராமி சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையின் காலிலும் விழுவார். இதனால என்ன ஆச்சுன்னா, பார்ப்பவர்கள் அனைவரும் அவரை பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சுப்பிரமணிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் சொல்லிட்டு இருப்பாங்களாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சிறந்த ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு கணித்து சொல்லக்கூடிய திறமை படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி திறமை படைத்தவர் ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சரபோஜி மன்னர் வராரு, அந்த கோவிலுக்கு வராரு. சரபோஜி மன்னர் அந்த திருக்கடையூர் கோவிலுக்கு வராரு. வரும்பொழுது எல்லாரும் அவரை வருக வருகன்னு வரவேற்கிறார். ஏன்னா அரசர் இல்லையா, மன்னரை அனைவரும் வரவேற்கின்றார்கள். அந்த கோவிலில் இருக்கும் பட்டர் முதல் வரவேற்கின்றார்கள். ஆனால் இந்த சுப்பிரமணி என்ன பண்றாருன்னா, சரியா அந்த ராஜா வராருன்னு கூட தெரியாம தியானத்தில் இருக்கிறார். அந்த அபிராமி மனதால் நினைத்து கொண்டு தியானத்திலேயே இருக்கிறாராம். இதை அந்த ராஜா பெருசா எடுத்துக்கல, சரி போட்டுன்னு விட்டுறாங்க. இருந்தாலும் ராஜா கூடவே இருப்பாங்க இல்லைங்களா, அடியாள் சொல்லுவாங்களா, ராஜா கூடவே இருக்காங்க, ஜால்ரா கேசுங்க. அதுங்க என்ன பண்ணுச்சா, ராஜா கிட்ட எழுப்பி விட்டுச்சு. பாருங்க, எல்லாரும் உங்களை வணங்குறாங்க, ஆனா இந்த ஆளு மட்டும் எதுவுமே வணங்காம சும்மா கட்டி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ற மாதிரி நடிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவிடம் 1க்கு 2 அந்த சுப்பிரமணிய ஐயரை பற்றி போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே ராஜாக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அந்த கோவிலில் இருக்கும் பட்டரை அழைத்து, யார் இவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த ஆலயத்தில் இருக்கும் அந்த பட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இவருடைய பேர் சுப்பிரமணிய ஐயர், இவர் சிறந்த ஜோதிடரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பட்டர்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, இவர் ஜோதிடர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த அரசர் என்ன பண்றாருன்னா, சரி ஜோதிடரா, நான் இங்க இவரிடம் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் சென்று இன்று என்ன திதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்று பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏனால் அன்று என்னன்னா அமாவாசை. அமாவாசை எப்படிங்க பௌர்ணமி ஆகும்? ஆனா இவர் பௌர்ணமி அப்படின்னு தியானத்தில் கண்ணை மூடிக்கொண்டு யார் தன் எதிரில் கேட்கிறார்கள் என்று கூட தெரியாமல் அந்த அம்மனை மனதால் நினைத்து கொண்டு இன்று பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மன் அவ்வளவு அழகா அந்த கண்ணை மூடினா கூட ஜொலிப்பாங்க இல்லைங்களா, இருட்டிலும் ஜொலிக்கும் அந்த அழகு. அதனால அந்த அம்மனையே மனசுல நினைச்சதுனால இருள் என்கிற ஒரு எண்ணமே அவருக்கு இல்ல, கண்ணை மூடிக்கொண்டு சொன்னார் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசர் மறுபடியும் கேட்கிறாரு, இன்று பௌர்ணமியா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு, ஆமாடா பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அரசருக்கு எப்படி ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாரும் எதிர்க்கையும் ஆமாடா பௌர்ணமி தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசருக்கு கோபம் வந்துருச்சு. இன்று அமாவாசை, பௌர்ணமி வரவில்லை என்றால் இவரை கொன்று விடுங்கள் அப்படி சொல்லிட்டு அரசர் போயிடுறாரு. போயிட்ட உடனே அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தியானம் தெரியுது, தியானத்துல எழுந்துக்காரு. எழுந்த உடனே அந்த பட்டர்லாம் சொல்றாங்களாம், இன்னைக்கு அமாவாசை அப்படின்னா. ஆமா அமாவாசை தான், யார் இல்லைன்னா அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க சுப்பிரமணிய ஐயர். சரபோஜி மன்னர் வந்தாரு, நீ இந்த பௌர்ணமின்னு சொல்லிட்டியேன்னு. பௌர்ணமியா சொன்ன, சரி இருக்கட்டும்னு. என்ன இருக்கட்டும்னு சொல்ற, இன்னைக்கு பௌர்ணமி சொல்லிட்ட, அதனால சப்போ இன்னைக்கு நிலவு வரவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவார்கள் அப்படின்னாங்க. இருக்கட்டும், அந்த அம்மன் தானே சொன்னது, அந்த அம்மனுக்கே தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பதட்டமே இல்லையாங்க. நம்மள என்ன செஞ்சிருக்கோம், ஐயோ இன்னைக்கு அமாவாசையை தெரியாம பௌர்ணமி சொல்லிட்டோமே, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் அந்த அந்த சுப்பிரமணியம் அப்புறம் தானே அபிராமி அந்ததி பாடின பிறகுதான் அபிராமி பட்டர் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அது வரைக்கும் அவர் சுப்பிரமணிய ஐயர் அப்படிதான். அரசர் வராரு. அரசர் அந்த திருக்கடையூர் அந்த கோவில்ல தீ மூட்டுறாங்க. நிறைய தீ மூட்டிட்டு அந்த பலகை மேல 100 கயிற்றால் கட்டி அவர் அபிராமிய அந்த சுப்பிரமணிய மேல ஏத்துறாங்க. ஏத்திட்டு அவர் நெருப்பு எரியுது. இவர் ஒரு நாள் பாடுறாரு, உதிக்கின்ற செங்கதின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா பாடுறாரு. நாமளா இருந்தா ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு, ஐயோ என்னம்மா என்ன சோதிக்கிறியே, இன்னும் நீ நேர்ல வராம இருக்கிய, என்ன சாவடிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லுவா இல்லைங்களா. பதட்டமே படலைங்க அவரு. ஏன்னா பதற காரியம் செதறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால அவர் பதட்டமே படாம, அம்பிகை நிச்சயம் நம்மை காப்பார், சோதனைக்கு பிறகு சாதனை செய்ய வழி செய்வார் என்று அபிராமப்பட்டர் மனதால் நினைத்து அந்த அம்பிகையை முழு மனதோடு வணங்கினாராம். இது மாதிரி ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு கயிறாக
அறுப்படுகிறது. ஒரு கயிறா அரசர் வந்து அறுத்து எறிங்க அப்படி சொல்றாங்க. அது வந்து 79வது பாடல் பாடும்பொழுது அது வரைக்கும் அம்மன் அமைதியா இருந்துட்டாங்களாம். 79வது பாடல் பாடியவுடன் அந்த அம்மா வந்து நேர்ல வர்றாங்க. நேர்ல வந்த உடனே அந்த அமாவாசை அந்த இதுவை பௌர்ணமியாக மாற்றி விடுகின்றார். அப்போ இல்ல, ஆனா முதல் பாட்டில இருந்து அந்த 79 பாடல் பாடுறாங்க இல்லைங்களா, அது வரைக்கும் அவன் சலிக்கவே இல்லையா, நிச்சயமா அம்மன் வருவாங்க சொல்லிட்டு அந்த நம்பிக்கையிலே இருந்தாரா அபிராம பட்டர். அதன் பிறகுதான் அந்த அபிராம அந்தாதியை பாடினால் அனைத்து 79வது பாடலில் இருந்து அம்மன் தோன்றினார். உடனே நாம் என்ன செய்வோம், 79வது பாடலை பாடியவுடன் அம்மன் வந்ததினால் நாமும் 79வது பாடலை மட்டும் பாடலாம் என்று சில பேர் பாடுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாதுங்க. ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து பாடணும், அதுதான் பலன் கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு சோதிச்சிருக்காங்க கடவுள். நீ அதை நம்புறியா இல்ல நம்பிக்கையை விட்டுட்டு நீ அமைதியா இருக்க போறியா அப்படி சொல்லிட்டு சோதித்து இருக்கிறார்கள். அந்த சோதனையை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நிச்சயம் குழந்தை அழுதால் அம்மா நிச்சயம் ஓடி வருவாள் இல்லையா, அதே போல என் கயிறு ஒரு கயிறாக அறுப்படும் பொழுது அந்த அம்மனின் மனம் பதறும், என்னை காக்க வருவார் என்று அவர் மனதால் ஆழ் மனதில் அதிக நம்பிக்கையோடு இருந்ததனால் அந்த அம்மாவே நேர்ல வந்திருக்காங்க. அந்த அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினார். அதன் பிறகுதான் அபிராம பட்டர் அப்படி சொல்லிட்டு பெயர் ஏற்பட்டது. அபிராமி அந்தாதியை பாடினால் என்னெல்லாம் கிடைக்கும்னா அனைத்தும் கிடைக்குங்க. திருமணம் நடக்காதவர்கள் இந்த அபிராம அந்தாதி பாடலை பாடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பாடலாம். கடன் ரொம்ப தொல்லைங்க, பணமே வர மாட்டேங்கிறதுங்க அப்படி சொல்றவங்க இந்த பாடலை பாடலாம். என்னென்ன பிரச்சனை அனைத்தும் சொல்லுவாங்க இல்லையா, அனைத்துக்கும் நிவாரணம் தரக்கூடிய சக்தி இந்த அபிராம அந்தாதி பாடலுக்கு இருக்கிறது. ஒரு பாட்டுல ஒரு சில பாடல்கள் மட்டும் பாடுறாங்க, ஏன்னா டைம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பாட் மட்டும் பாடினா போதுங்க, இந்த ஒரு பாட் மட்டும் பாடினா போதுங்க அப்படி சொல்லிட்டு அந்தந்த பாட் மட்டும் தான் பாடுறாங்க. அப்படி பாடவே கூடாது, முழுசா தான் பாடணும். எதுவுமே முழுசாக பாடணும். முழுசா பாட நேரம் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம பிரச்சனையில இருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒண்ணு உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கும், காலையில நேரம் இருந்தால் காலையிலயும் பாடலாம், இல்ல இரவில் நைட்ல டைம் இருக்குங்க, ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரதுக்கு நைட் ஆயிடுதுங்க, நைட் 10-11 மணி ஆயிடுதுங்கன்னா பரவாயில்ல, உங்க கஷ்டம் எல்லாம் தீரணும்னா நீங்க 10-11 மணிக்கு கூட நைட்ல கூட பாடலாம். அதனால ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது வந்து இரவில் தானே அந்த பாடலையே ஏற்றப்பட்டது, மார்னிங்ல இல்லையா, இரவில் தானே பாடலே ஏற்றப்பட்டது. அதனால் இரவிலும் அந்த பாடலை பாடல் இன்னும் சக்தியாக மாறும். வந்து ஈவினிங்ல ஆனா கண்டினியூ அந்த 100 பாட்டும் பாடணுங்க. சும்மா ஒரு லைனை மட்டும் ஒரு பேராகிராஃபை மட்டும் பாடினா பலன் கிடைக்காது. சில பேர் சொல்றாங்க நாங்க வந்து 100 பாட்டும் தாங்க பாடுறோம், டெய்லி பாடுறோம், இருந்தாலும் பலன் கிடைக்கலையேன்னா தினமும் பிறந்ததிலிருந்தே அபிராமியை மனதான் நினைத்து கொண்டு பார்க்கும் அனைத்து பெண்களையும் அபிராமி என்ற நினைத்து கொண்டே இருந்த அபிராம பட்டருக்கு 79வது பாடலில் தான் அம்மன் காட்சி கொடுத்தார். எத்தனை வருஷம் தவம் இருந்தார். அத்தனை வருடம் தவக்கும் ஒரு பாட்டுல உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு பாடின உடனே அந்த அம்மன் நேரில் வரவில்லை. அதிகமாக சோதித்த பிறகுதான் நேரில் வருகின்றார். நேரில் வந்த பிறகு என்ன ஆகின்றது, உலக புகழ் பெறுகின்றார். அபிராம பட்டரின் காலிலேயே அந்த மன்னர் விழுகின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பொறுமையாக இருந்தால் நிச்சயம் இறைவன் நம்மை காப்பார். ஏனால் அம்மன் வந்து சாதாரணவங்க இல்லைங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அது மட்டும் இல்ல, நிறைய சோதித்து சிவனை விட சக்தி தேவி அதிகமாக சோதித்த பிறகுதான் அவர் வந்து நமக்கு வந்து காப்பார். அதனால ஃபுல்லா பாடணும். அதே மாதிரி திருக்கடையூர் இருக்கு இல்லைங்களா, அந்த திருக்கடையூர்ல வந்து அமிர்தம் அந்த திருக்கடையூர்ல வந்து எப்படி சிவலிங்கம் வந்தது அப்படின்னா, தேவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அமிர்தத்தை கடைந்து ஈக்குவலா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஈக்குவலாக பிரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் ஒரு வில்வ மரத்தின் கீழ் அந்த அந்த அமிர்தம் பாத்திரத்தை வைக்கிறாங்க. வைத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, குளிச்சுட்டு வரும்பொழுது அந்த அமிர்த பாத்திரம் அந்த கீழே விழுந்து சில துளிகள் கீழே விழுந்ததுனால, அந்த அமிர்தம் விழுந்ததுனால அங்க வந்து சிவலிங்கமாக உருவானது அமிர்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு, அமிர்தம் வந்ததுல அமிர்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் ஏற்பட்டது. தேவர்கள் என்ன பண்றாங்க, வெறும் சிவனை மட்டும் வணங்கினால் பலன் இல்லை என்பதற்காக நகைகளை அந்த இடத்தில் வைத்து விட்டு அவங்க வந்து பூஜை பண்றாங்க. அந்த தங்க நகைகள் அம்மனாக மாறியது. சிவலிங்கத்தின் அருகிலேயே அந்த தங்க நகைகள் அம்மனாகவே மாறியதாம். அழகாக அபிராமப்பட்டர் விளக்கம் சொல்கிறார் தெரியுமா. என்ன சொல்றாருன்னா, அமிர்தத்தை உண்ட அந்த தேவர்களே அந்த பிரளய காலத்தில் இல்லாமல் போனார்கள். ஆனால் சிவன் மட்டும், விஷத்தை உண்ட சிவன் மட்டும் உயிரோடு இருக்கிறார் என்றார். அந்த அம்மா இருக்கிறீங்களா, அந்த சக்தி தேவி,
அவரால் தான் அந்த சிவனே உயிர் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா அந்த விஷம் அவர் சாப்பிடும்பொழுது, சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிடும்பொழுது விஷமாகத்தான் இருந்ததாம். அந்த அம்மா இப்படி கையை வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல அப்படியே நின்று விட்டது. அது அமிர்தத்தை விட அதிக சக்தி வாய்ந்ததாகவே மாறிவிட்டது. அந்த அம்மா கையை பட்ட உடனே விஷமும் அமிர்தத்தை விட அதிகமாகவே சக்தி பெற்றது. அதனால்தான் சக்தி இல்லை என்றால் சிவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்வார். ஒவ்வொரு பாடலையும் அந்த சக்தி தேவியை பற்றி அவ்வளவு அழகா வர்ணித்து பாடுவாராம். இப்படி வர்ணித்து பாடும்பொழுது நம்மள யாருன்னா ஒருத்தர் புகழும் பொழுது நம்ம என்ன ஆடுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? நம்மள இவ்வளவு புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம். அதே போலத்தான் அபிராம பட்டர் எழுதிய அபிராம அந்தாதியில அந்த அம்மனை அவ்வளவு அழகா புகழ்ந்து அந்த பாடல் பாடும்பொழுது அந்த அர்த்தத்தை நீங்க தெரிந்து கொண்டால் அர்த்தம் இருக்கும். சில புத்தகத்தில் அந்த அபிராம அந்தாதி அந்த பாடலுக்கு பொருள் இருக்கும். அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வர்ணிச்சு அந்த அம்மனை வர்ணிச்சு பாடுவாங்களாம். அப்படி பாடும் பொழுது ஒவ்வொரு பாடலிலும் ஒன்னொன்னு பொருட்கள் இருக்கும். என்னன்னா சில இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பாடலை பாடல கடன் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருள் அர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த அர்த்தத்தை மட்டும் புரிந்து கொண்டு இந்த பாடலை பாடினால் கடன் போயிடும், இந்த பாடலை பாடினால் அம்மன் நேரில் வருவார், இந்த பாடலை பாடினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு பொருளை தெரிந்து கொண்டு அந்த பாடலின் ஒரு பகுதியை மட்டும் தான் பாடுகின்றார்கள். ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் பாடுறாங்க. அப்படி பாடவே கூடாது, மொத்தமா பாடணும். பாடுறதா இருந்தா நம்ம நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமே இல்லாம சுபிச்சமா இருக்கணும்னா மொத்தமா பாடணும். ஏன்னா ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் அந்த அம்மனை வர்ணித்து பாடி இருக்கின்றார் அபிராம பட்டர். ஒரு வரியில கூட அவர் தன்னை சோதித்து இருக்கிறாயே, என்னை ஏன் இப்படி என்னை சோதித்தா இப்படி சொல்லிட்டு நெகட்டிவான வார்த்தைகளே அதில் இருக்காதாம். அபிராம அந்தாதியில நெகட்டிவான வார்த்தைகள். ஏன்னா 79 பாடல் பாடின பிறகுதான் அந்த அம்மா நேரில் வந்தார்கள். அந்த 79 பாடல் பாடுவதற்கு முன்பு இருக்கு இல்லைங்களா, 71, 72, 60 எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல கூட அவங்க அம்மனை ஏமா என்ன சோதிக்கிற, இந்த நெருப்புல ஏமான நிக்க வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு வரி கூட இருக்காதாம். ஏனால் ஆழ் மனதில் அவர் என்ன நினைத்தார் என்றால் அடுத்த பாடல் பாடும்பொழுது, அடுத்த பேராகிராஃப் பாடும்போது நிச்சயம் அம்மன் வருவார் என்று அப்போதும் அந்த அம்மனை வர்ணித்து தான் பாடி இருக்கின்றார்கள், புகழ்ந்து தான் பாடினாராம் அபிராம பட்டர். அதனால்தான் சொல்லுவாங்க, பாடுறதா இருந்தா மொத்தமா பாடணும். மொத்தமா பாடிட்டு ஒரு 10 நாள் பாடிட்டு அப்புறம் எனக்கு பலன் கிடைக்கலைங்க, நான் 1 மாசமா பாடிட்டே தானுங்க இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே பலன் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்ய அது நிச்சயமாக ஒரு நாள் பிரகாசமாக ஜொலிக்கும். என்ன சொல்லுவாங்க, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்பது போல் நாம் பாட நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி நல்லது கிடைக்கும், நல்லது சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஏனென்றால் மார்க்கண்டையன் இருக்காரு இல்லைங்களா, அந்த மார்க்கண்டையர் என்ன ஆச்சு, அவருக்கு ஆயுள் கம்மி, அவருக்கு 16 வயதில் இறந்து விடுவார் என்று மார்க்கண்டையனுக்கு கணித்து சொன்னார்கள். அதே மாதிரி 16 வயது ஆகும் பொழுது யம தர்மராஜா மார்க்கண்டையனை பிடிக்க வருகின்றார். உடனே மார்க்கண்டையன் என்ன செய்யறாங்க, குடுகுருன்னு ஓடி போய் அந்த திருக்கடையூர் அந்த அமிர்தேஸ்வரேஸ்வரர் அந்த லிங்கத்தை சேர்த்து கட்டி பிடித்து கொண்டார். கட்டி பிடித்த உடனே அந்த யம தர்மராஜன் பாசக்கயிறை வீசுகின்றார். வீசும்பொழுது என்ன ஆச்சுன்னா அந்த லிங்கத்தின் மேல் சுரியல்னு விழுதான். அந்த லிங்கத்தில் யார் இருக்கிறார் என்றால் சக்தி தேவி இருக்கிறார். சிவன் இருக்கும் இடத்தில் சக்தியும் இருப்பார், சக்தி இருக்கும் இடத்தில் சிவனும் இருப்பார் இல்லைங்களா, அதுதானே உண்மை. ஆனா என்ன பண்ண, பாசக்கயிறை வீசிய உடனே அங்க சுரியன்னு விழுந்ததுனால இடது பாகத்தில் சக்தி தேவி இருக்கின்றாள். உடனே சக்தி தேவிக்கு என்ன ஆச்சுன்னா கோபம் வந்துருச்சான். கோபம் வந்துட்டு சிவனிடம் சொல்றாராம், என் மேல யமதர்மன் கயிறை வீசுகின்றான் அப்படின்னு சூரியன் விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே சிவன் என்ன பண்றாரு, இடது காலால் யமனை எட்டி உதைக்கின்றார். அப்போ யார் காப்பாற்றினது மார்க்கண்டையனை? இடது காலால் எட்டி உடைத்தது யார்? இடது பாகத்தில் யார் இருந்தார்? சக்தி தேவி தான் இருந்தார். இடது காலில் எட்டி உதைத்தது சக்தி தேவியின் பாகம் என்றாலும் சிவன் தான் எட்டி உதைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணம் இருக்கிறது. சிவன் தான் யம தர்மராஜாவை எட்டி உதைத்தார். இடது காலால் எட்டி உதைத்தது யம தர்மராஜாவை எட்டி உதைத்தது சிவன் என்று இருக்கின்றது. ஆனால் இடது பாகத்தில் சக்தி தேவி இருக்கின்றாள். அதனால் சக்தி தேவி தான் சிவபெருமான் மார்க்கண்டையனை காப்பாற்றி இருந்தாலும் சக்தி தேவியும் மார்க்கண்டையனை சேர்த்து காப்பாற்றினார். ஏன்னா இடது காலால் யம தர்மனை எட்டி உதைக்கிறார், அதனாலதான் இருக்கு. சரி, அதனால தான் அம்மன் நிறைய சோதித்தாலும் பிறகு அவர்களுக்கு போதும் போதும் என்று சொல்ற அளவுக்கு அவங்க பணம் நிறைய கொடுப்பாங்களாம், அவ்வளவு வசதிகள் கொடுப்பாங்களாம். வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் நீங்களே உங்க இல்லத்தில குங்கும அர்ச்சனை தாராளமா செய்யலாம். ஏன்னா அபிராம அந்தாதி
குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளவும், கடன் தொல்லை இருக்காமல் இருக்கவும், அனைத்தும் என்ன சொல்றாங்கன்னா A to Z வந்து எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறது. ஒரு பக்தனை உயிர் போகும் நேரத்தில் ஒரு பக்தனை காப்பாற்றுவதற்காக அந்த அம்மன் நேரில் வருகின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லைங்களா? அது வந்து உலக புகழே செய்து விட்டார் அந்த அம்மன். அதனால அந்த அம்மனோட படத்தை வந்து வீட்டுல வாங்கி வச்சுட்டு டெய்லி அமாவாசை அந்த நாட்கள் எல்லாம் ஆனா டெய்லி பூ பொட்டு வைக்கணுங்க. சும்மா வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு மட்டும் படத்தை தொலைச்சிட்டு பொட்டு வைக்கிறது மட்டும் இல்லாம டெய்லி வைக்கணும். எப்பவுமே ஒரு படம் வீட்டுல ஒரு படம் வச்சா டெய்லி தாங்க தொலைச்சி பொட்டு வைக்கணும். ஆனா சில பேர் என்ன செய்ய சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் வச்சா போதுங்க, மற்ற நாள்ல பூ மட்டும் வச்சா போதுங்கன்றாங்க. அது மிகவும் தவறு. அப்படி செய்யவே கூடாது. டெய்லி தாங்க செய்யணும். அது என்ன ஒரு 2 நிமிஷம் ஆக போதா, பரபரன்னு தொலைச்சோமா, மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆக போகுது, கடகடன்னு வச்சிடலாம். அவ்வளவுதான், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பரபரன்னு தொலைச்சிட்டு பரபரன்னு வச்சிடணும். ஏன்னா நம்ம டெய்லி நம்ம முகம் தொலைக்கிறோம் இல்லைங்களா? ஃபேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல வாரத்துக்கு ஒரு நேரம் முகம் கழுவுறோம். டெய்லி மார்னிங்ல முகம் கழுவுறோம், ஈவினிங்ல கழுவுறோம், இல்ல மார்னிங்ல ஒரு தடவையாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றோம். அதே போலதான் வீட்டில் இருக்கும் படத்திற்கும் உயிர் இருக்கின்றது. அதனால டெய்லி தான் அந்த படத்தை துடைக்கணும். சும்மா நிறைய படம் இல்லைங்க, எங்க வீட்டுல நிறைய படம் இருக்கு, டைம் இல்லை அப்படின்னா நிறைய படம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம், எது குல தெய்வம், அந்த படத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் தேவையில்லாம நிறைய வச்சுக்கிறீங்க? உங்களால் முடிந்தால் நிறைய படம் வச்சுக்கோங்க. இல்லை எங்களால் அப்படிலாம் முடியலங்க, டைமே இல்லைங்கன்னா உங்களுக்கு எது படம் இந்த ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் வச்சுட்டு குங்குமம் போட்டு டெய்லி படத்துக்கு வந்து தொடச்சி வைக்கணும். அது அப்படியே விடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தொடத்து வைத்தால் பலனே இல்லை. அதனாலதான் சில பேருக்கு வந்து நான் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எனக்கு பலனே கிடைக்க மாட்டேங்கிறது என்று சொல்வதற்கு காரணமே இதனால்தான். படத்தை வந்து காய போடுறது. வீட்டுல சிவலிங்கம் இது என்ன விக்கிரகம் என்னென்ன விக்கிரகம் இருக்கோ, கோமாதா விக்கிரகம் எதுவா இருந்தாலும் டெய்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். அவன் சங்கு இருந்தால் டெய்லி அபிஷேகம் பண்ணணும், சங்குல தண்ணி ஊற்றி வைக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்தால்தான் நமக்கு சரியாக பலன் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி சும்மா வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பண்றதுனால எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அது வந்து நம்ம என்ன சொல்றது, என்ன சொல்றோம், உடம்பெல்லாம் பொண்ணு பட்டாடை உடுத்தி கொண்டது போல் தான். எதுவுமே பண்ணாம இருந்தா அது அந்த சிலை வச்சாலும் வைக்காம அது வரை வைக்காமலே இருந்துடலாம். அது பேசாம ஏன் வச்சு கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட வைக்காம அமைதியாவே இருந்துடலாம். அதான் நீங்க உங்களால முடியும்னா நீங்க வந்து ஒரு அபிராமி அந்தாதி அந்த அபிராமி அந்த படத்தை வாங்கி, திருக்கடையூர் அபிராமி படத்தை சின்னதா வாங்குங்க. ரொம்ப பெருசாலாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன படம் வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த படத்தை நல்லா தொலைச்சிட்டு பூ பொட்டு வச்சு நீங்க வணங்குங்க. வணங்கும் போது அம்மா எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் சொன்னா நிறைய கூட சொல்ல வேண்டாங்க. ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னு இறைவனுக்கு தெரியும். அதனால வந்து அபிராமி அந்தாதி அந்த பாடலையே என்னை காப்பாற்று, நான் நெருப்பில் இருக்கிறேன், என்னை காப்பாற்று சொல்லிட்டு அந்த வரியே இருக்காதான். என்னை காப்பாற்றுங்கிற வரியே இருக்காதா. அந்த அம்மனை வர்ணிச்சுதான் பாருவாங்களாம். நீ வந்து நவராத்திரியில நீ அசுரர்களை அழித்து கொண்டாய், இவங்கள காப்பாத்துனாய் சொல்லிட்டு எல்லாம் வர்ணிச்சுதான் இருக்குமே தவிர என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிய அந்த இதுலயே இருக்காதான் அதுல. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னை காக்க நிச்சயம் அவர் வருவாள். நான் ஏன் என்னுடைய குறையை சொல்ல வேண்டும், நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு கடவுளுக்கு தெரியும். கடவுள் அதை தெரிந்து கொண்டு என்னை காக்க வருவார் என்று அந்த அம்மனை புகழ்ந்து தான் பாடினாராம். ஒரு வரியில கூட என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு வரி கூட அதுல இருக்காதாங்க, புகழ்ந்து தான் பாடினாராம். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒண்ணுமே நீங்க ரொம்ப நேரம் வணங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அந்த பூ போட்டு வச்சுட்டு அந்த அம்மனு கிட்ட அம்மா நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு சொன்னாவே போதும். உங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு இறைவனுக்கு தெரியும். குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்தால் குழந்தைக்கு நல்லது, எது கொடுத்தால் அலர்ஜின்னு அம்மாக்கு தெரியும் இல்லைங்களா? அதே போல நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து அந்த அம்மனு கிட்ட வந்து என் வாழ்க்கையை சுபிச்சமாக வைத்துக்கொள் சொன்னாலே உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தால் நீங்க சுபிச்சமாக சந்தோஷமாக இருப்பீர்களோ அனைத்தும் உங்களுக்கு தருவார். நாம் எதுவும் வாய் திறந்து கேட்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. கேட்காமலே தரும் சக்தி அன்னைக்கு இருக்கின்றது.